ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் LCM and HCF கான்செப்டோட பார்ட் 8 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நடத்தின டாபிக்ஸ்லாம் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இனிமேல் நடத்த போகிற டாபிக் எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான், அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். 495, 900, 1265 இதை எந்த மிகப்பெரிய எண் கொண்டு வகுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதில் LCM கண்டுபிடிக்கணுமா HCF கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. நீங்கள் ரெண்டு விதமாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மொதல் கான்செப்ட் சொல்லிடுறேன். ஒரு ரெண்டு நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன், 2, 6 சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு நம்பர் இருக்குது. இந்த ரெண்டு நம்பருக்கும் LCM என்ன வருது, HCF என்ன வருது எழுதிடலாம் சரிங்களா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் LCM என்ன வரும்னு பாருங்கள். LCM 6ன்னு வரும், HCF 2 வரும் சரிங்களா. இப்போ இந்த ரெண்டு நம்பர் இருக்கு, இந்த ரெண்டு நம்பரையும் வகுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எண் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த ரெண்டு நம்பரையும் வகுக்க போகுதுன்னா ஸோ அந்த நம்பர் இந்த ரெண்டு நம்பரை விட கம்மியாக தான் இருக்கணும், கரெக்டுங்களா. ஸோ அதிகமாக இருந்தால் இது ரெண்டுத்தையும் வகுக்க முடியாது. அப்போ இந்த ரெண்டு நம்பரை விட இதோட LCM கம்மியாக இருக்குமா இல்லை HCF கம்மியாக இருக்குமான்னு பாருங்க. ஸோ இந்த ரெண்டு நம்பரை விட கம்மியாக இருக்கிறது HCF தான் சரிங்களா. அப்போ நம்பர் கொடுத்துட்டு இதை வகுக்கக்கூடிய எண் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த நம்பரை வகுக்கக்கூடிய எண் அப்படின்னு சொன்னாங்கன்னா HCF கண்டுபிடிக்கணும். இந்த நம்பரால் வகுக்கக்கூடிய எண் அப்படின்னு சொன்னாங்கன்னா LCM கண்டுபிடிக்கணும். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு நம்பரையும் வகுக்கக்கூடிய எண் அப்படின்னு சொன்னாங்கன்னா HCF, ஓகேவா. ஏன்னா இந்த ரெண்டு நம்பரை விட கம்மியாக இருக்கிறது HCF. அப்போ இதுதான் இது ரெண்டுத்தையும் வகுக்கும், கரெக்டுங்களா. இப்போ இந்த இரு எண்களாலும் வகுப்படும் எண் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ LCM. ஸோ இது ரெண்டுத்தை விட அதிகமாக இருந்தால் தான் இது ரெண்டும் போய் அதை வகுக்கும், கரெக்டுங்களா. அப்போ இது ரெண்டுத்தை விட அதிகமாக இருக்கிறது யார், LCM தான் அதிகமாக இருப்பார், புரியுதா. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ இந்த சமுக்கு பாருங்கள், நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை எந்த மிகப்பெரிய எண் கொண்டு வகுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் வகுக்க போகிறாங்க, கரெக்டுங்களா. அப்போ நம்பர்ஸை வகுக்க போகுதுன்னா இதை விட கம்மியாக தான் இருக்கணும், கரெக்டுங்களா. அப்போ இதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது LCM இருக்குமா HCF இருக்குமா, இதோட HCF தான் இருக்கும், கரெக்டுங்களா. இதை வகுக்கும் போது HCF தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 3 எண்களால் வகுப்படும் எண் அப்படின்னு சொன்னாங்கன்னா LCM கண்டுபிடிக்கணும். இந்த கான்செப்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய எண், ஓகேவா. ஸோ மிகப்பெரிய எண் அப்படின்னு சொன்னாங்கன்னா HCF கண்டுபிடிக்கணும். மிகச்சிறிய எண் சொன்னாங்கன்னா LCM கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அடுத்தது இது ரெண்டுமே இல்லாமல் மிகப்பெரிய இலக்க எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்க எண் அதாவது மிகப்பெரிய 3 இலக்க எண், மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படி சொல்லுவாங்க. மிகச்சிறிய இலக்க எண் அதுவும் பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய 4 இலக்க எண், மிகச்சிறிய 3 இலக்க எண் அந்த மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இது ரெண்டுத்துக்குமே என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா LCM தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. மிகப்பெரிய வந்தாலும் சரி, மிக சிறிய வந்தாலும் சரி. ஸோ இலக்க எண் அப்படின்னு வந்துச்சுன்னா LCM தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ இப்படி ஞாபகம் வச்சிருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நம்பர்ஸை வகுக்கக்கூடிய எண்ணுனா HCF, நம்பர்ஸால் வகுக்க போகுதுன்னா அது LCM. ஸோ அப்படி ஞாபகம் வச்சிருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ சம்க்கு போயிடலாம். இந்த 3 எண்ணை எந்த மிகப்பெரிய எண் கொண்டு வகுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ மிகப்பெரிய எண் அப்படின்னா என்னது, HCF. ஸோ இதை வகுக்க போகுது இல்லையா, அப்போ HCF எப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இது 3த்துக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் சரிங்களா. எப்படி இது 3த்துக்கும் HCF கண்டுபிடிக்கிறது, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வகுத்தல் முறையில் மீப்போவை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் நடத்தியிருப்பேன். ஸோ அந்த மெத்தட் தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக டானா வகுத்தல் போட்டு கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. நான் என்ன பண்ண போகிறேன், வகுத்தல் முறை தான் யூஸ் பண்ண போகிறேன். வகுத்தல் முறை யூஸ் பண்ணால் என்ன பண்ணால் பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்கணும். பெரிய நம்பர் எது 1665. இதை என்ன பண்ண போகிறேன்னா சின்ன நம்பரால் வகுக்க போகிறேன், 495 சரிங்களா. இது எத்தனை வாட்டி வரும்னு பாருங்கள், 3 வாட்டி வரும். 3 5 15, 9 27 28, 3 12 14ன்னு வரும் சரிங்களா. ஸோ 0 ஆயிரும், 8 வரும், 1 180 தான் மீதி வரும். இப்போ இந்த மீதியால் மறுபடியும் எடுத்து இதை வகுக்கணும், கரெக்டாக. அப்போ 495 இந்த மீதி 180ஆல் வகுக்க போகிறேன். எத்தனை வாட்டி வரும், கண்டிப்பாக 2 வாட்டி வரும், 360ன்னு வரும், கரெக்டாக. அப்போ 5, இது ஒரு 3, இது ஒரு 1, 135 வருது. இப்போ இந்த மீதியால் இந்த 180 வகுக்க போகிறேன். அப்போ 180 135ஆல் வகுத்தா ஒரு வாட்டி தான் வரும், 135. மீதி எத்தனை வரும், 45 வரும், கரெக்டாக. இப்போ இந்த 45ஆல் இந்த 135 வகுக்கணும். 135 45. இப்போ எத்தனை வாட்டி வருது, 3 5 15, 3 12,
13. அப்போ வந்துருச்சா, 0 வந்துருச்சு. ஸோ மீதி வந்து 0 வரும்போது எந்த நம்பர் வகுத்துச்சு, 45 தான். அப்போ 45 தான் இந்த 3 எண்களோட HCF. ஓகேவா, அவ்வளோதான். HCF கண்டுபிடிச்சா முடிஞ்சு இந்த சம்மு. ஸோ அப்போ இதுதான் அந்த மிகப்பெரிய எண். இந்த எண்ணால் இந்த 3 நம்பரையும் வகுக்கலாம். அவ்வளோதான், புரியுதா? ஸோ செகண்ட் சம் பாருங்க. 1657 2037 என்ற எண்ணை எந்த ஒரு மிகப்பெரிய எண் வகுத்தால் மீதங்கள் முறையே 6, 5 கிடைக்கும் அப்படி சொல்றாங்க. இந்த இடத்த மீதி பத்தி எதுவுமே சொல்லலை, ஆனால் இங்கே மீதிகள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ HCF கண்டுபிடிக்கும் போது மீதிகள் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல் அந்த மீதியை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ இதுக்கு ஏதோ ஒரு நம்பரால் இதை வகுக்க போகிறோம். கரெக்டா? ஸோ மிகப்பெரிய எண்ணு சொல்லிட்டாங்க, அப்போ HCF தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா இந்த நம்பர்ஸை வகுக்க போகுது அப்படின்னும் போது HCF தான் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த 2 நம்பருக்கும் வந்து HCF கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா, என்ன பண்ணணும்னா மீதிகள் கொடுத்துருக்காங்களா, ஸோ HCFக்கு வந்து மீதிகள் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த மீதிகளை ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும், இந்த 1657ஓட மீதி எது 6, இந்த 2037க்கு மீதி எது 5. சரிங்களா, அப்போ அது கூட அதை மைனஸ் பண்ணுங்க, என்ன வருது, 1657ல் 6 போச்சுன்னா 1651, 2037ல் 5 போயிடுச்சுன்னா 2032 இப்படி வரும். கரெக்டா? இப்போ இந்த 2 நம்பருக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இது HCFக்கு மட்டும்தான். LCMக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீதிகளை வந்து நம்ம கடைசியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ HCFக்கு மட்டும் ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணிடணும், அந்த மீதிகளை வந்து மைனஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த நம்பரை வச்சு தான் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ இது ரெண்டுத்துக்கும் HCF எப்படி கண்டுபிடிக்கிறது, வகுத்தல் முறை தான். ஸோ பெரிய நம்பர் எது, 2032 1651. சரியா, இப்போ பாருங்க ஒரு வாட்டி வருமா, 1651 1 8 வரும், 3 வரும். சரிங்களா, அப்போ 381 வரும். இப்போ இந்த 381ஆல இந்த 1651 வகுக்க போகிறோம். அப்போ 1651 அப்படி உள்ள போட்டு இதை 381 இங்கே போடுங்க. ஸோ இது எத்தனை வாட்டி வருது அப்படின்னு பாருங்க. 5ஆல் போட்டால் அதிகமாக போகுது. இப்போ என்ன பண்ணுறோம், 4ஆல் போட போகிறோம். ஓகேவா, அப்போ என்ன வருது, 4 4 8 32 மீதி 3 4 12 இது ஒரு 15 கம்மியாக வந்துருச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள் இதை மைனஸ் பண்ணால் என்ன வருது, 11 11 4 போச்சுன்னா 7 4 2 போச்சுன்னா 2 1 127 தான் மீதி வருது. சரிங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம், இதால் வந்து இதை வகுக்கணும். அப்போ 381 உள்ள போட்டுட்டு இந்த 127ஆல் வகுங்க. 127ஆல் வகுத்தீங்கன்னா 3 வாட்டி போடுங்க, 3 7 21 3 2 6 6 2 8 3 0 வந்துருச்சு. அப்போ கடைசியாக எது வகுத்துச்சு, 127. அப்போ 127 தான் இது ரெண்டுத்துக்கும் HCF. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா, மீதிகள் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து அந்த நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த நம்பரை வச்சு தான் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். சரிங்களா, 3ஆவது சம் பார்க்கலாம். எந்த மீப்பெரு எண்ணால் 3322 மற்றும் 3832 என்ற எண்ணை வகுக்கும் போது மீதி 7 கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ மீதிகள் வந்து பார்த்தீங்கன்னா 7 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. போன வாட்டி என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு ஒரு மீதி கொடுத்தாங்க, இதுக்கு ஒரு மீதி கொடுத்தாங்க. ஆனால் இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து மீதி வந்து 7 வருது. அப்போனா இதுக்கும் மீதி 7 வருது, இதுக்கும் மீதி 7 வருதுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், 2 நம்பர்லேருந்து 7 தான் மைனஸ் பண்ணணும். அப்போ 3322ல் -7 பண்ணிங்கன்னா என்ன வரும், 3315 வரும். 3832 7 போச்சுன்னா என்ன வருது, 3825 இப்படி வரும். கரெக்டா, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2 நம்பருக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், HCF கண்டுபிடிக்கணும். ஏன் HCF கண்டுபிடிக்கிறோம், எந்த மீப்பெரு எண் அப்படின்றாங்க. அப்போ மீப்பெரு எண்ணுன்னா என்னது, HCF தான் கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த 2 எண்களை வகுக்கும் போது அப்படின்றாங்க. அப்போ இந்த 2 நம்பரையும் வகுக்குதுன்னா அது என்னது, இதோட HCF. புரியுதா? இப்போ இது ரெண்டுத்துக்கு எப்படி HCF கண்டுபிடிக்கிறது, வகுத்தல் முறையில் போடலாம். சரிங்களா, 3825 தான் பெரிய நம்பர், அது உள்ள போட்டுடலாம். 3315 வெளில போட்டு ஒரு வாட்டி வருமா, 3315 0 1 5 510 வருது. இப்போ பாருங்க 510ஆல இந்த 3315 வகுக்க போகிறோம். எத்தனை வாட்டி வருது, 6 வாட்டி போடுமா, 6 5 0 6 6 5 30. ஓகேவா, இப்போ பாருங்க 5 இது 11 5 மீதி 2 255 வருது. 255 510 உள்ள போடுங்க. சரிங்களா, இப்போ 2 வாட்டி போடுங்க, 2 5 10 2 5 10 11 2 4 5 510 வந்துருச்சு. ஓகேவா, அப்போ ஆன்சர் என்னது, 255 தான் இது ரெண்டுத்துக்கும் HCF. ஸோ 255ஆல் இந்த 2 நம்பரையும் வகுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 7 தான் மீதி வரும்.
4th சம் பாருங்க. 43, 91, 183 ஆகிய எண்களை ஒரே போல் மீதம் வருவது போல் வகுக்கும் மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ மீதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்காமா. ஸோ ஓகேவா. ஸோ இந்த 3 எண்களையும் வந்து அந்த மிகப்பெரிய எண்ணால் வகுத்தா மீதிகள் வந்து வருது இல்லையா. ஸோ மீதிகள் வந்து சமமாக வருது. ஓகேவா. மீதிகள் வந்து கொடுக்கல, ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே போல் மீதம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. மீதிகள் கொடுத்தாதான் நம்ம என்ன பண்ணலாம், இதுலேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம HCF கண்டுபிடிக்கலாம். ஆனால் மீதியே கொடுக்காம சமமாக வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, மீதிகள் ஒரே போல் வருகிறது, மீதிகள் சமமாக வருகிறது அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நம்பர்ஸை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக HCF கண்டுபிடிக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும், இந்த எண்களோட வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். வித்தியாசம் கண்டுபிடிச்சி அந்த எண்களுக்கு தான் HCF கண்டுபிடிக்கணும். அதாவது இங்கே 3 நம்பர் இருக்கா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 2 நம்பருக்கு வித்தியாசம் கண்டுபிடிங்க. ஸோ இதுக்கும் எவ்வளோ மைனஸ் பண்ண வருது பாருங்க வித்தியாசம். இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்ன வருது, 48ன்னு வருது. இப்போ இந்த 2 நம்பருக்கு வித்தியாசம் என்ன, 92ன்னு வருது. அதுக்கடுத்து இந்த 2 நம்பருக்கும் வித்தியாசம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன வருது, 140ன்னு வருது. சரிங்களா. ஸோ வித்தியாசம் தான் பார்க்கணும். நீங்கள் மைனஸில் வருதா, மைனஸில் கணக்கில் எடுத்துக்கூடாது. சரிங்களா. ஸோ இப்போ இந்த நம்பருக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா HCF கண்டுபிடிக்கணும். சரிங்களா. மிகப்பெரிய எண் தான் கேட்குறாங்க இல்லையா. ஸோ HCF கண்டுபிடிக்கணும். இது ஏன் இந்த மாதிரி எடுக்கிறோன்னா, ஒரே போல் மீதம் வருகிறது, மீதங்கள் சமமாக வருதுன்னு சொன்னாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வித்தியாசம் கண்டுபிடிச்சி அதுக்கு தான் HCF கண்டுபிடிக்கணும். சரிங்களா. மீதிகள் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக இதுலேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு அந்த நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ இதை 3த்துக்கும் HCF கண்டுபிடிச்சா என்ன வருது பாருங்கள். பெரிய நம்பர் என்னது, 140. சின்ன நம்பர் 48. இப்போ இதெல்லாம் வகுக்குங்க. ஸோ எத்தனை வாட்டி வரும், 2 வாட்டி வருமா. 2 8 எத்தனை, 16, 2 9, 96 வருது. மீதி எவ்வளோ வருது பாருங்க, மீதி வந்து 44 வருது. இப்போ இந்த 44 இந்த 48 வகுக்கணும். அப்போ என்ன வருது, 48 44 வகுத்தா ஒரு வாட்டி வருமா. அப்போ 44, மீதி எவ்வளோ 4. இந்த 4ஆல் இப்போ இந்த 44 வகுக்கணும். 44 4ஆல் வகுத்தா என்ன வருது, 11 வாட்டி வருமா. மீதி 0. சரிங்களா. மீதி 0 வந்துருச்சு. இப்போ ஆன்சர் என்ன, 4. இப்போ இந்த 4 தான் இந்த 3 நம்பருக்கும் HCF. சரிங்களா. அப்போ இந்த எண்ணால் இதை வகுக்கும்போது தான் மீதிகள் வந்து சமமாக வரும்னு சொல்கிறாங்க. வகுத்து பார்த்துருவோமா. ஸோ இந்த 4ஆல் இந்த 3 நம்பரையும் வகுத்து பாருங்கள். என்ன வருது, 43. 4ஆல் வகுத்தீங்கன்னா என்ன வருது, 1 நாள் 4ஆ, மீதி என்ன வருது, 3 வருது. சரிங்களா. அப்போ பாருங்கள் இந்த 91 பாருங்கள், 4ஆல் வகுத்தா என்ன வருது, 2 நாள் 8, மீதி 1, இந்த 1 கீழே இருக்கிற 1, 2 நாள் 8 மறுபடியும். சரிங்களா. அப்போ மீதி என்ன வருது, 3 வருது. சரிங்களா. இப்போ இதுக்கு பாருங்க 183, 4 நாள் 16, மீதி 2, இந்த 3 இருக்குங்க, 5 நாள் 20, மீதி 3. ஸோ மீதிகள் சமமாக வருதா. அப்போ இதுதான் வந்து இவற்றை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண். புரியுதா. ஸோ மீதிகள் சமமாக வருது சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், வித்தியாசம் கண்டுபிடிச்சி அதுக்கு தான் வந்து HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா. மீதிகள் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பர்லேருந்து அப்படியே மைனஸ் பண்ணி HCF கண்டுபிடிக்கணும். 5th சம் பாருங்க. 1305, 4665, 6905 இவற்றை ஒரு மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் போது மீதிகள் சமமாக கிடைக்கும் எனில் இவற்றை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் மற்றும் மீதி காண்க அப்படின்றாங்க. சரிங்களா. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போன சம் மாதிரி தான். ஆனால் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருக்காங்க, மீதி காண்கன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், HCF கண்டுபிடிச்சிடணும். மறுபடியும் அந்த HCF-ஆல் ஏதாவது ஒரு நம்பரை வகுத்து பார்த்தீங்கன்னா மீதி வரும் இல்லையா. ஸோ அந்த மீதி எவ்வளோன்னு சொல்லணும், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ மீதிகள் சமமாக வருதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். ஸோ இது எல்லாத்துக்கும் வித்தியாசம் என்ன வருதுன்னு பாருங்கள். இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் எடுத்தீங்கன்னா 3360ன்னு வரும். இந்த 2 நம்பருக்கு வித்தியாசம் எடுத்தீங்கன்னா 2240ன்னு வரும். கடைசியாக இந்த 2 நம்பருக்கு வித்தியாசம் எடுத்தீங்கன்னா 5600ன்னு வரும். சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும், வகுத்தல் முறையில் தான் HCF கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பெரிய நம்பரு 5600, சின்ன நம்பரு 2240. ஸோ இதால் வகுத்தீங்கன்னா எத்தனை வாட்டி வருது பாருங்கள், 2 வாட்டி வருமா. 2 நாள் 8, 4. இப்போ எவ்வளோ வருது மீதி, 1120ன்னு வருது. சரிங்களா. இப்போ இதால் இதை வகுக்க போகிறோம். அப்போ என்ன வருது, 2240 1120ஆல் வகுத்தா 2 வாட்டி வருமா, 2 மீதி வந்து 0 வந்துருச்சு. அப்போ இதுக்கு HCF என்னது, 1120. சரிங்களா. ஸோ இதுதான் இதோட HCF. அந்த மிகப்பெரிய எண் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் நம்ம என்ன வேணும், மீதியும் வேணும். அப்போ மீதி வேணா எதை எடுத்துகிட்டு போய் வைக்கணும், இந்த நம்பரில் ஏதாவது ஒரு எண்ணை வகுத்தீங்கன்னா மீதி வரும். சரிங்களா. ஏதாவது ஒன்று வகுத்தா போதும், ஏன்னா மீதிகள் வந்து சமமாக தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 1305 மட்டும் எடுக்கிறேன்.
இப்போ இதை 1120 வகுத்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் வரும். மீதி எவ்வளோ வருது? 5 8 1 சரிங்களா, 185ன்னு வருது. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மீதி. ஸோ இந்த மீதி தான் இந்த 2 நம்பரை வகுத்தாலும் வரும். சரிங்களா, புரியுதா? 6 சம் பாருங்க. 1356, 1868, 2764 என்ற எண்களானது ஒரு மிகப்பெரிய எண்ணால் வகுப்படும் போது மீதிகள் சமமாக கிடைக்கிறது எனில் அந்த மிகப்பெரிய எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. மிகப்பெரிய எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? HCF தான் கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த 3 எண்களையும் வகுக்கும் எண்ணு சொல்கிறாங்க. அப்போ என்னது? HCF தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது 3த்துக்கும் HCF கண்டுபிடிங்க. ஸோ மீதிகள் சமமாக இருக்குதுன்றாங்க. அப்போ போன சம் மாதிரி என்ன பண்ணணும்? வித்தியாசம் கண்டுபிடிச்சி வர நம்பருக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும்? HCF கண்டுபிடிக்கணும். HCF வந்த பிறகு அது என்ன பண்ணணும்? அந்த பெரிய எண்ணோட இலக்கங்கள்லாம் கூட்டி சொல்லணும். சரிங்களா, இந்த கொஸ்டின் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.